சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டே போர் அடிச்சிச்சா? அப்போ நான் சொல்கிற டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. பன்னீர் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. பன்னீர் கீமாக்கு மெயின் ஸ்டெப் இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆப்ஷனல் தான், அப்படி இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், சோம்பு, ஆனியன், பச்சை மிளகா நீட்டாக இருந்துச்சுன்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்னா கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ லைட்டாக ஆயில் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு பொடிசான டொமேட்டோ, 1 ஸ்பூன் ஆஃப் கடலை மாவு. நம்ம இதை ஆட் பண்ணும்போது கிரேவி இன்னும் திக்காக இருக்கும். கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், க்யூம் பவுடர், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட். இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி போடணும், அப்போ தான் டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் சைட் டிஷ்ஷாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். நான் இன்னமும் டெக்கரேஷனுக்காக கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.